பதறிக்கு நம்மளால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம். என்ன சம்பவத்தை சரியாக செஞ்சுருக்கணும், தப்பாக பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி அந்த நாய் உசுரோடு சுற்றி தெரியுது. அது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். மற்றபடி அந்த செத்த தம்பியோட மூஞ்சூட நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது செமையாக செஞ்சுருவான். கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சிட போகிறேன்? ஐயா ரெடி. அப்படியா? இந்த ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். என்ன தம்பி, காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கிய? இல்லை சார், வேணாம் சார், தேங்க்ஸ். எங்கே விட்டேன்? அந்த செத்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. என்னம்மா? பாப்பா சாப்பிடு. அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல தம்பி தான். கண்ணை காட்டினா நம்ம மொபைலுக்கு எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல மதிச்சு நீங்கள் வந்திருக்கிற உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸுலேருந்து நீங்கள் விளைவிக்கிங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். இப்படினாலும் சரி அப்படின்னாலும் சரி. என்னென்ன சொல்றது? சார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் மனு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி அடிச்சு வாயை கிழிச்சு எங்க வந்து என்ன பேசிக்கிருக்கா? யாரு மேல? சார் 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 யோ இரியா. யோ எங்கயா போற? எவ்வளவு நேரம் வெயிட் இப்பதான் உள்ள போறாரு. ஏங்க லைசென்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாய முடியா. யோ சொல்றயா. யோ போய் உட்கார் சொல்றேன். சொல்றேன். கடுப்போ. மாமா 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 வாங்குறீங்க மாமா? பேசு மாமா. ஏய் உள்ளதாண்டா சார் கூப்பிடாரு. உள்ளவா மாமா. இருங்க பேசுறது வச்சிரு மாமா. சார் ஒன் டைம். சொல்லுங்கள். ஏதோ காலிலேருந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். என்ன திருன்னு முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா, என்ன விஷயம்? மூர்த்தி சார், அவனுக்கு முறைகளான்னு நினைக்கிறேன். சிரிப்பாக வருது. போசல் ஏய் போங்கடா. சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா. உங்களை இப்படி பார்க்க முடியுமா என்னால? நான் 5 நிமிஷம் வைக்கல வரமாமா. நீ வானே நீ வானே. பா நான் ரெடிப்பா. எங்கடா ரெடி? அப்பா ப்ளீஸ்ப்பா என்னையும் கூட்டு போப்பா.
மாறா அப்பா வேலை விஷயமா போகிறேன். அதெல்லாம் வீட்டில் ஆம்பளை துணை இல்லை, நீ வீட்டில் இருக்க தான் பெட்டர். புரியுதா? பா அம்மா தான்ப்பா போக சொன்னாங்க. நாளைக்கும் ஸ்கூல் லீவ்ப்பா. கூப்பிட்டு போப்பா. உங்கள் ஆத்தா சொன்னலா? ம். சரி இரு, நான் அவளை என்னன்னு கேட்குறேன். அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ட்ரெஸ் எடுத்து கொடு. ஏய், வெறும் பெட்டி எடுத்து வந்து ஏமாத்திருச்சு. திருட்டு பயவுல. ஏய், 2 பேர் துணி ஒரே பெட்டில் வைடி. 2 பெட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. டேய் மாறா. பா. ஏய் டைம் ஆச்சுடா. வரேன்ப்பா. ஹை பொண்டாட்டி. ஏய் ஏய் ஏய், என்னடி இது? 2 பேர் துணி ஒரே பெட்டில் வைக்க சொன்னானே. ஏய் மாறா, ம். இந்த சார்ஜரு, டவலு, சோப்பு எல்லாம் இந்த பேக்ல வச்சிருக்கேன். அப்பாக்கு ஞாபகப்படுத்து. சரிம்மா. சரி நான் போயிட்டுட்டா. ஏய் ஜாக்கிரதையா இரு. அப்பா கை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஓகே, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சரி பாய் டி. டேக் கேர். சலோ. அம்மா அப்பா போயிட்டுட்டா. பாய்ப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரிடா அம்மு, அம்மா பத்திரம் பார்த்துக்கோ. சரிப்பா. ம் பாய். பாய்ப்பா. சரி நான் போயிட்டு வரேன். கண்டாத்தி. இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சுனா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன் பாரு. கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீ எல்லாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குன்னா எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சிருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாததா? இனிமே வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனா தான். சரி ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஹேய், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில் ஓடு. என்னைய வண்டியில் வச்சு சுத்த விடுற, நீ ஓடுற. Bring the beat, man. என்னாச்சு சொல்லுங்க. என்ன தம்பி சேத, வீட்டுக்கு போயிட்டியா? பொட்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நான் தான் சொன்னேன்லப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் நான் தான் எழுதுவேன்னு. இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்ல வாழ்த்துக்கா. என்ன நான் சொல்கிறது? வாத்தியார் தான் சார். மார்க்கெட்டு, ட்ராவல்ஸு, கிரானைட்டு, மரக்கடை, ரியல் எஸ்டேட் ஏகப்பட்ட பிஸ்னஸ். சென்ட்ரல் மார்க்கெட்டில் யார் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாத்தியோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார்.
அது மட்டும் இல்லாமல் மேலூரில் இவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏற முடியாது சார். அந்த ஊரில் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன், இவர் தான் கோர்ட். அவ்வளோ சொல்லுவார். உட்கார். என்னங்கடா இந்த வருஷம் தலைவர் வந்து செல்லத்துறை நீங்க இருக்கிறா அவனே நிறுத்திடுவான். இங்க வர்ற செல்லத்துறை பதவிக்கு வர்றது பெருசு இல்ல. சரிங்க. ஏதாவது தப்பு தவறா என் காதுக்கு வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது. மதிவானன் மதியோட சொந்தக்காரன், அவரோட ரைட் அண்ட் எல்லாமே. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓ கோர்ட்ல பாத்துக்கிறீங்களா? சரி. அம்மா அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டுக்கு போறேன். அது கோர்ட்டுக்கு போறீங்களா? இல்லையா, சும்மா அவன் சொன்ன மாதிரி கிட்ட நடந்துக்கணும். என்ன? சரிங்க. சாப்பிட்டு போ. வாதியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். தாயில்லாத பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வசதி அந்தஸ்தெலாம் கூட பார்க்காம எஸ்ஐ கனகவேலுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வச்சார் சார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கனகவேலு தான் சம்பாதிக்கிறதே போதும், வாத்தியார்ட்டு எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால் அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை வர ஆரம்பிச்சு. எங்க டைவர்ஸ் கொடுத்தா தன்னோட பொண்ணை தாங்கிட்டு பிரிச்சவங்க பயந்து கனகவேல் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்காக பஞ்சாயத்து பேச வந்த வாத்தியாரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். வாத்தியாரும் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். இப்படியே அவங்களுக்குள்ள சண்டை முத்தி போய் ஒரு நாள் கனகவேல் வாத்தியாரோட பொண்ணை அடிச்சு அனுப்ப அங்கேருந்து வந்தவன், இனிமேல் என்னால் அவங்க கூட வாழ முடியாது, என்ன அவங்ககிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிருங்க, நானும் என் பொண்ணு நிம்மதியாக வாழணும், இதுக்காக அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தன்னோட மகளே வந்து சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு வாத்தியார் எஸ்ஐ கனகவேலை போடலாம் முடிவு பண்ணான் சார். ஆனால் அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு கனகவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆக அவருக்கு பதில் அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு சூப்பர்வைஸ் போனாங்க சார். கூலிப்பட ஆட்கள் அந்த இருட்டில் வந்தது கனகவேல் தான் நினச்சி சூப்பர்வைஸை மாற்றி போட்டாங்க சார். இதான் சார் நடந்தது. லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். இப்படி மாற்றி சொல்லிவிட்டாது என்னன்னு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பையன் அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. கேஸு சேதுபதிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கொலவரில் தான் இருப்பான். என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்கள் சரண்டராக தான் என்ன. யாரை பார்த்து பேசாமல் போயிடுங்க சார். யோ நம்ம சேஃப்டி தான் சொல்கிறேன். அதுக்கு ஹேய், 2 போலீஸ்காரனே எரிச்சு கொண்டுட்டு இந்த வெளியே தான் இருக்கேன். அவன் என்ன கேஸ் போட்டாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா, ப்ராப்பராக அரசு வாரந்து இருந்தப்பவே 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டான். இப்போ அரசு தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. சரியான கிறுக்கையா, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்யா, வரேன்.